ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் 10 மினிட்ஸில் எம்மியாக ஒரு ப்ரான் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. ப்ரானை பிரியாணி மசாலா மேரினேட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. சோக் பாஸ்மதி ரைஸ், ஆனியன், டொமேட்டோஸ் ரெடியாக வச்சுக்கோங்க. குக்கர் ஹீட் ஆனதும் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ ஹீட் ஆனதும் ரெடியாக வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாம் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கடற்பாசி, அன்னாச்சிப்பூ, சோம்பு, பிரியாணி இலை எல்லாம் ஆட் பண்ணி கீயில் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ரெடியாக இருக்கிற ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. ரெடியை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே கீயில் சாட் பண்ணுங்கள். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடியாக இருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதோட சேர்த்து ஆட் பண்ணி இது நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் சோக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஞ்சம் டர்மரிக் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரெடியாக இருக்கிற டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. மக்களே, நம்ம யூஸ் பண்ணுற பொடி எல்லாமே வீட்டில் ரெடி பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட்டு கொரியாண்டர் லீஃப், மின்ட் லீஃப் ரெண்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் ரெண்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். நெக்ஸ்ட் தேவையான அளவு வாட்டர் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ப்ரான்ஸ், பிரியாணி மசாலாவில் அது நல்லா மேரினேட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாம் வாட்டர் எல்லாம் ஆட் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ப்ரான்ஸ் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரான்ஸ் நல்லா மேரினேட் பண்ணியிருக்க ப்ரான்ஸ் எல்லாம் அதில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் பாயில் ஆனதும் நம்ம ஆல்ரெடி சோக் பாஸ்மதி ரைஸ் ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில்ஸ் போடுங்க. ஜஸ்ட் 2 விசில்ஸ் வந்தால் போதும். இப்போது எம்மியான ப்ரான் பிரியாணி ரெடி. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.